சிறகடிக்க ஆசை சீரியல்ல நம்ம ரோகிணி ரொம்ப கவலையில இருக்கிறாங்க. எல்லாம் முடிஞ்சு போச்சு அப்படிங்கிற கவலை தான். அதே மாதிரி நம்ம மனோஜும் கொஞ்சம் கவலையில தான் இருந்துகிட்டு இருக்கிறாப்புல. ரோகிணிய பிரிய போறோமே அப்படின்னு சொல்லிட்டு. மறுநாள் காலையில வந்து பார்த்தீங்கன்னா, டைவர்ஸ் குடுக்க போகணும் பணத்த வாங்கிக்கிட்டு. ஸோ அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ரோகிணி தன்னோட ஃப்ரெண்ட் வித்யாவ வர சொல்லியிருக்காங்களாட்டுக்கு. தனியா போறதுக்கு கொஞ்சம் மாதிரியா இருக்காட்டுக்கு. அதனால தான் நம்ம ரோகிணி வர சொல்லியிருக்காங்களாட்டுக்கு. இந்த பக்கம் நம்ம விஜயா காலையில ஏந்திரிச்ச உடனே சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு நெத்தியில பட்டைய போட்டுக்கிட்டு திருநீர் எடுத்துட்டு வந்து மனோஜ் நெத்தியிலலாம் வச்சு விடுறாங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கறதுக்கே ஒரு மாதிரியா இருக்கு. அது மட்டும் இல்ல, நம்ம ரோகிணி வந்த உடனே அவளை வாசல்லையே நிக்க வச்சு அவமானப்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரி வேறையா பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் ரொம்ப தப்பு அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்ருதியும் மீனாவும் விஜயா கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அதே நேரத்துல வக்கீலும் அங்க வந்துடுறாங்க. ஸோ எல்லாம் ஸ்மூத்தா போகும்போது எந்த பிரச்சனையும் வேணாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. கொஞ்ச நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா வித்யாவும் ரோகிணியும் வீட்டு வாசல்ல வந்து நிக்கிறாங்க. உள்ளாரையும் வந்துடுறாங்க. உள்ளார வந்த உடனே ரோகிணி ரொம்ப கவலையில இருக்கிறாங்க, ரொம்ப துக்கத்துல இருக்கிறாங்க அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது. ஸோ இப்ப வந்து பாத்தீங்கன்னா காசை எடுத்துட்டு வந்து நம்ம மனோஜ் முன்னாடி வைக்கிறாப்புல. வச்ச உடனே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ரோகிணி நான் ஒன்னும் பணத்துக்காகலாம் இந்த டைவர்ஸ் குடுக்கல அப்படின்னு சொல்ல, "ஓ! அப்ப பணம் வேணாமா? அப்ப கையெழுத்து போட்டு கிளம்பு" அப்படின்னு விஜயா நக்கலா பேசுறாங்க. நான் மனோஜுக்காக குடுத்த காச தான் கேட்கிறேன். இப்ப கூட எனக்கு பணம் தேவை இருக்கு. அதனால தான் நான் கேட்கிறேன் அப்படின்னு ரோகிணி டயலாக் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன, வக்கீல் டைவர்ஸ் பேப்பர கொண்டு வந்து குடுக்குறாங்க. அந்த விவாகரத்து பத்திரத்த படிச்சு பார்த்து கையெழுத்து போடுமா அப்படின்னு சொல்றாங்க. இந்த பக்கம் நம்ம வித்யா தான் அத எடுத்து படிச்சு பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் கையெழுத்து போடு, போடு அப்படின்னு விஜயா ரொம்ப இதா பேசுறாங்க. அவ்வப்போது ரோகிணிய வந்து பார்த்தீங்கன்னா, அவமானப்படுத்திக்கிட்டே தான் இருக்கிறாங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு.